புதுக்கோட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது என போராட்டக் குழுவினரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் கணேஷ் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு 22 நிறுவனங்களுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இத்திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது என மாவட்ட ஆட்சியர் கணேஷ் போராட்டக் குழுவை சந்தித்து எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார். அப்போது ஆழ்துளை கிணறுகளை அகற்றும் பணியையும் மாவட்ட நிர்வாகமே மேற்கொள்ளும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பாய்ச்சலில் மல்லிகை தோட்டம் தண்ணீர் இல்லாமல் காய்ந்ததால் மனமுடைந்த விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செங்கம் அருகே உள்ள பாய்ச்சலை சேர்ந்த விவசாயி ஏழுமலை தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் மல்லிகை செடிகள் வளர்த்து வந்தார். வறட்சியால் கிணற்றில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் டிராக்டரில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றினார். இருப்பினும் செடிகளை காப்பாற்ற முடியாமல் போனதால் மன உளைச்சல் அடைந்த ஏழுமலை கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கிணற்றுக்கு வந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அவர்கள் ஏழுமலை உடலை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். வாடிய பயிரை கண்டு மனமுடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதி மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வனங்கள் அழிந்து வருகின்றன. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகிலுள்ள மேக்கரை எருமைச்சாடி வனப்பகுதியில் நேற்று மாலை திடீரென காட்டுத்தீ பரவியது. உச்சிமலை பகுதி என்பதால் காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் சிரமப்பட்டு வரும் நிலையில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதியில் உள்ள அரிய மரங்கள் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த வனப்பகுதியில் இயற்கையை அளிக்கும் மரக்கடத்தல் கும்பல்கள், வேட்டை கும்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்த காட்டுத்தீ அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி காடுகளில் தேக்கு, சந்தன மரங்கள், அரிய வகை செடி கொடிகள் நிரம்பி கிடக்கின்றன. இவைகள் அனைத்தும் இந்த வனப்பகுதியில் பல 100 ஏக்கர் அளவிலான காடுகள் தீப்பற்றி எரிவதால் சாம்பலாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலவும் வறட்சியால் வனவிலங்குகள் வெப்பம் தாங்காமல் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சருகு மனிதர்களின் கல் வீடுகளை அழிவிலிருந்து பாதுகாத்து சுற்றுலா தலமாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானலில் உள்ள தாண்டிக்குடி மலை கிராமத்தில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சருகு மனிதர்கள் கற்களால் ஆன வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்துள்ளனர். இப்பகுதியில் ஏற்கனவே தொல்லியல் துறையினர் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர். மிக பழமை வாய்ந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை வீடுகளும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தாண்டிக்குடி மலை கிராமத்தில் உள்ள இந்த பழமை வாய்ந்த சருகு மனிதர்களின் வீடுகளை மத்திய மாநில அரசுகள் முறையாக பாதுகாத்து சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சூறாவளி காற்றால் மரங்கள் விழுந்ததால் வீடுகள் சேதமடைந்தன. குன்னூரை சுற்றியுள்ள எள்ளநள்ளி, கேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென சூறாவளி காற்று வீசியுள்ளது. எள்ளநள்ளி அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் சூறாவளி காற்றால் வேரோடு சாய்ந்த மரங்கள் குடியிருப்பு மீது விழுந்தது. இதில் மின்கம்பம், வீட்டின் மேற்கூரை சேதமடைந்ததால் மின்சாரம் தடைப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். குடியிருப்பை சுற்றியுள்ள ஆபத்தான மரங்களை அகற்ற அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி சந்தைப்பேட்டையில் செயற்கை முறையில் பழுக்க வைத்த 300 கிலோ மாம்பழங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தர்மபுரி சந்தைப்பேட்டையில் உள்ள கடைகளில் கார்பெட் கல் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் பிருந்தா மேற்பார்வையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தர்மபுரி நகரில் கடைவீதி, சந்தைப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள மாம்பழ குடோன்களில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 300 கிலோ மாம்பழங்களையும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கார்பெட் கற்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய மாம்பழ குடோன் உரிமையாளர் குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அருகே அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியாது என்ற அச்சத்தில் +2 மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எருமப்பட்டி அம்பேத்கர் தெருவை சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன் நவீன்குமார் நாமக்கலில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். அரசு பொதுத் தேர்வுக்கான கணித பாட தேர்வை முடித்து விட்டு வீடு திரும்பிய மாணவன்
சோகத்துடன் காணப்பட்டுள்ளார். மதிய உணவை முடித்துவிட்டு தனது அறைக்கு படிக்க செல்வதாக கூறி சென்ற மாணவன் நீண்ட நேரமாகியும் அறையை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் அறைக்கு சென்று பார்த்தபோது மாணவன் நவீன்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். +2 தேர்வில் கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற முடியாமல் போய்விடும் என்ற சோகத்தோடு மாணவன் நவீன்குமார் இருந்ததாக அவரது பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். தேனியில் பணப்பிரச்சினை புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுக்காதால் ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி வாலிபர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனிச்செட்டிப்பட்டியை சேர்ந்த உதயகுமார் என்பவரின் தந்தை நதியழகனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த பாலமணிகண்டன் என்பவருக்கும் இடையே பணப்பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நதியழகனை பாலமணிகண்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. தந்தை தாக்கப்பட்டது தொடர்பாக போலீசாரிடம் உதயகுமார் புகார் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் மனமுடைந்த உதயகுமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்டதும் விரைந்து சென்ற தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திய போலீசார் வாலிபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஈரோட்டில் பெண்ணை கொலை செய்துவிட்டு கள்ளக்காதலன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் நாமகிரிப்பேட்டையை சேர்ந்த மோகனா என்பவருக்கும் ஈரோட்டை சேர்ந்த பாலசுப்ரமணி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பிரிந்த இருவரும் தனித்தனியே வாழ்ந்து வந்துள்ளனர். ஈரோடு முனிசிபால் காலனியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்த மோகனாவும் அதே பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோகனா வீட்டிற்கு பாஸ்கர் சென்றபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பாஸ்கர் மோகனாவை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு பின்பு தனது வீட்டிற்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் 2 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் அருகே மனை வணிகரை கொலை செய்த வழக்கில் கைதான 4 பேரை விசாரிக்கும் போது அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு காணாமல் போன இளைஞரை கொன்று எரித்தது தெரிய வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கத்தில் கடந்த 25ஆம் தேதி மனை வணிகரான ரவி வெட்டி கொல்லப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக ஹரி, எட்வின், மதன், ராஜ்குமார் ஆகியோரை பிடித்து மீஞ்சூர் போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கோளூரில் உதயா என்பவரை கொன்று எரித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் சொன்ன இடத்தில் கிடந்த எலும்புக்கூட்டை காவல்துறையினர் கைப்பற்றினர். கொல்லப்பட்ட உதயா அக்கரம்பேட்டையை சேர்ந்தவர் என்பதும் அவர் மீது கஞ்சா வைத்திருத்தல், அடிதடி உள்ளிட்ட 10 வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. ரவி மற்றும் உதயகுமார் இருவரையும் எதற்காக கொன்றனர் என்பது குறித்தும் வேறு எவருக்கும் இந்த கொலையில் தொடர்புள்ளதா என்பது குறித்தும் மீஞ்சூர் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். உதகையில் அங்கீகாரம் இல்லாமல் பொறியியல் கல்லூரி நடத்தி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தின் மனைவி, மாமனார், மாமியார் ஆகியோர் உதகை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழ் திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்தின் மாமனார் சாரங்கபாணி, மாமியார் மற்றும் அவரது மனைவி வந்தனா ஆகியோருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வந்தது. இந்த கல்லூரியில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வந்தனர். உரிய அங்கீகாரம் இல்லாமல் இந்த பொறியியல் கல்லூரி நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உதகை நகர் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பொறியியல் கல்லூரிக்கு சீல் வைக்கப்பட்டு நடிகர் ஸ்ரீகாந்தின் மாமனார் சாரங்கபாணி, மாமியார் ஸ்ரீகாந்தின் மனைவி வந்தனா மற்றும் கல்லூரி நிர்வாகிகள் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்த விசாரணை கடந்த சில ஆண்டுகளாக உதகை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து நேற்று ஸ்ரீகாந்தின் மாமனார், மாமியார் மற்றும் மனைவி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வந்த ஸ்ரீகாந்தின் மனைவி வந்தனா பத்திரிகையாளர்களை கண்டவுடன் கோபத்துடன் வாகனத்தில் ஏறாமல் நீண்ட தூரம் நடந்து சென்றதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலை மறியல் நடந்தபோது அந்த வழியாக சென்ற காவலரை தாக்கிய வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து உள்பட 14 பேரை விடுதலை செய்து குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி சிலை அவமதிக்கப்பட்டதாக கூறி தாராபுரம் பூக்கடை கார்னரில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சாதாரண உடையில் சென்ற காவலர் சரவணனை
போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி சசிகுமார், சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து, வழக்கறிஞர்கள் தென்னரசு, மணிவண்ணன் உள்ளிட்ட 14 பேரை விடுதலை செய்து தீர்ப்பளித்தனர். மதுரை மேலூரில் 4 சக்கர வாகனங்களின் உதிரி பாகங்களை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் பிடித்த நபரை பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியில் வீடுகள் முன்பு நிறுத்தி வைக்கப்படும் ஆட்டோ, மினிவேன் உள்ளிட்ட வாகனங்களின் உதிரி பாகங்கள் இரவு நேரங்களில் திருடப்பட்டு வந்துள்ளன. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தைப்பேட்டையில் அஜ்மீர் என்பவர் தனது வாகனத்தை நிறுத்தும் போது சந்தேகத்திற்கிடமான வாலிபர் ஒருவர் வாகனங்களை நோட்டமிட்டுள்ளார். இதையடுத்து அந்த நபரை பிடித்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விசாரணையில் அந்த நபரின் பெயர் தங்கபாண்டி என்பது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் வாகன உதிரி பாகங்களை அவர்தான் திருடினாரா என்ற கோணத்தில் மேலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி மெத்தனமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் ஒரு சில மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி மெத்தனமாக நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரியில் ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற பணிகள் தற்போது மந்தமடைந்துள்ளதால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சீமை கருவேல மரங்கள் காணப்படுகின்றன. இதில் அக்கறை செலுத்த வேண்டிய வேளாண் அலுவலகத்தை சுற்றியும் ஏராளமான சீமை கருவேல மரங்கள் காணப்படுவது மக்களை அதிருப்தி உள்ளாக்கியுள்ளது. சேலம் அருகே தண்ணீரை உறிஞ்சி விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். வெள்ளைக்கல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் சிலர் ஆழ்துளை கிணறு அமைத்தும் பெரிய கிணறுகளை வெட்டியும் தண்ணீரை உறிஞ்சி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் பல லட்சம் தண்ணீர் லாரிகள் மூலம் விற்பனை செய்யப்படுவதால் கிராமங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருவதால் வெள்ளைக்கல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அதிகாரிகளிடம் மனு அளித்த கிராம மக்கள் தண்ணீர் விற்கப்படுவதை உடனடியாக தடை செய்யாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். பரம்பிக்குளத்தில் கேரள போலீஸ் தடியடி நடத்திய விவகாரத்தில் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர கேரள போலீசார் பொதுப்பணித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே கேரள வனப்பகுதியில் உள்ள பரம்பிக்குளம் அணை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பராமரிப்பில் உள்ளது. இப்பகுதியில் வசித்து வரும் மக்களின் குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக தமிழக அதிகாரிகள் சார்பில் வாகனம் இயக்கப்படுகிறது. இந்த வாகனம் செல்ல கேரள வனத்துறையினர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த செப்டம்பர் மாதம் பரம்பிக்குளத்தில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீது கேரள போலீசார் தடியடி நடத்தினர். இதில் தமிழக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர். மேலும் தமிழக உதவி பொறியாளர் தியாகராஜன் மற்றும் வாகன ஓட்டுநர் பொன்னுசாமி ஆகியோர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கில் ஒத்துழைப்பு வழங்க கோரி தமிழக பொதுப்பணித்துறைக்கு கேரள போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உணவு விடுதிகளின் கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருக்கோவிலூரிலுள்ள செயல்பட்டு வரும் உணவு விடுதிகளின் கழிவுகள் அங்குள்ள தென்பெண்ணை ஆற்றில் கலக்கின்றன. குடிநீர் தட்டுப்பாடால் தென்பெண்ணை ஆற்றில் ஊற்று மூலம் குடிநீர் எடுத்து அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது கழிவுகள் கலப்பதால் அக்குடிநீரை பருகும் மக்களில் சிலருக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஆற்றில் கலக்கும் கழிவுகளால் தொற்றுநோய் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குடிநீர் குழாய் உடைந்ததால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் வழிந்தோடி வீணானது. திருச்செந்தூர் அருகே உள்ள குறும்பூர் சாலையில் திருச்செந்தூர் காயல்பட்டினம் பொன்னாங்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் வெள்ளப்பெருக்காக ஓடி வீணானது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் பல்வேறு இடங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானதாக வருத்தம் தெரிவித்தனர். மதுரை மாநகரின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் எடுக்க பயன்படுத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோடை காலத்தையொட்டி மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து மதுரை மாநகராட்சி 3ஆம் மண்டலத்திற்கு உட்பட்ட 50 முதல் 75 வார்டுகளில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் குடிநீரை உறிஞ்சும் 138 மின் மோட்டார்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர்.
மதுரை உசிலம்பட்டியில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளை துண்டித்து நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் தண்ணீரை உறிஞ்சும் மின் மோட்டார்களையும் பறிமுதல் செய்தனர். உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள 24 வார்டுகளில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளை துண்டிக்கும் நடவடிக்கையில் நகராட்சி ஆணையர் சுப்பையா மற்றும் நகராட்சி பொறியாளர் ரத்தினவேல் ஆகியோர் ஈடுபட்டனர். அப்போது உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 10 வார்டுகளில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட 189 குடிநீர் இணைப்புகளை துண்டித்த அதிகாரிகள் 29 மின் மோட்டார்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இலவச வீட்டுமனை வழங்க கோரி முடித்திருத்துவோர் மற்றும் சலவை தொழிலாளிகள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் முடித்திருத்துவோர் மற்றும் சலவை தொழிலாளர் சங்கத்தினர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 29 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் ஜங்ஷன் ரோட்டில் அரசு அச்சகம் பின்புறத்தில் உள்ள இடத்தில் திடீரென அவர்கள் கொட்டாய் போட்டு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையறிந்து விரைந்து சென்ற வட்டாட்சியர் வாகனத்தை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிறைப்பிடித்தனர். அப்போது போலீசார் அவர்களை விலக்கிய நிலையில் சலவை தொழிலாளி ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் மாநகராட்சி வரியை செலுத்தாத காந்தி ஆசிரமத்திற்கு சொந்தமான கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஈரோடு பேருந்து நிலைய வளாகத்தில் அரசு போக்குவரத்து கழக கோவை மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்திற்காக தொழில்வரி மற்றும் வாடகை கடந்த 7 ஆண்டுகளாக மாநகராட்சிக்கு செலுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. அந்த வகையில் 1,67,00,000 ரூபாய் பாக்கி தொகையை செலுத்துமாறு பலமுறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் பணத்தை செலுத்தாததால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சீல் வைக்க அதிகாரிகள் சென்றுள்ளனர். அப்போது கால அவகாசம் கேட்கப்பட்டதால் திரும்பி சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் 1,98,000 ரூபாய் வரி பாக்கிக்காக திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்திற்கு சொந்தமான கடைக்கு சீல் வைத்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே முன்பகையில் காவலரை வழக்கறிஞர் தாக்கிய சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போடி காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வரும் அருணகிரிக்கும் கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த சக்தி பாலனுக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. காவலர் அருணகிரியை நேற்று வழிமறித்த சக்தி பாலன் உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த காவலர் போடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே முறையாக செயல்படாத நூலக கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுக்காம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். புதுப்பட்டி கிராமத்தில் கடந்த 2006-7ஆம் ஆண்டில் கிராமப்புற நூலகம் கட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போது வரை இந்த நூலக கட்டிடம் முறையாக செயல்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. நூலகத்தில் பணியாற்றுவதற்காக கூறப்படும் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு ஊதியம் வழங்குவதாக ஊராட்சி நிர்வாகம் கூறும் நிலையில் அவர் நூலகத்தை திறப்பது கூட இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பயன்பாடற்று இருக்கும் நூலகத்தை உடனடியாக திறந்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்து கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். குன்னூர் அருகே ஜெகதளா பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கொள்ளங்கம்பை கிராமத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் முதியோர்கள், மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதால் மின் வாரியத்திடம் கிராம மக்கள் பலமுறை புகார் மனு கொடுத்துள்ளனர். இருப்பினும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி குழந்தைகளுடன் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை எனில் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தர்ணாவில் ஈடுபட்ட கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சிங்கித்துறை கடற்கரையில் இறந்த நிலையில் திமிங்கலம் கரை ஒதுங்கியது. சிங்கித்துறை கடற்கரையில் இறந்து அழுகிய நிலையில் திமிங்கலம் கரை ஒதுங்கியதை அறிந்த மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள், வனத்துறையினர் மற்றும் கால்நடைத்துறையினர் விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். 11 மீட்டர் நீளமும் 4 டன் எடையும் கொண்ட ஸ்பெர்ம் வகையை சேர்ந்த இந்த திமிங்கலம் கப்பல் மோதியதால் ஏற்பட்ட காயம் காரணமாக இறந்திருக்கலாம் என மீன்வள கல்லூரி உதவி பேராசிரியர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மேலும் இந்த வகை திமிங்கலம் வனவிலங்கு பாதுகாப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் ஜெயக்குமார் கூறினார். சட்டவிரோதமாக 2ஆம் திருமணம் செய்து கொண்ட கணவர் மீதும் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத பெண் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.
செம்மஞ்சேரியை சேர்ந்த கோசலா மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு கடந்த 1996ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் உள்ள நிலையில் தட்சிணாமூர்த்தி கடந்த 11ஆம் தேதி வேறொரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அறிந்த கோசலா கணவர் தட்சிணாமூர்த்தியையும் அந்த பெண்ணையும் பிடித்து கிண்டி மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இருப்பினும் புகார் குறித்து மகளிர் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கணவர் மீதும் பெண் காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பள்ளிகளுக்கு இடையிலான மாவட்ட அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. வடக்கற்குளத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நெல்லை, நாகர்கோவில், தென்காசி, புளியங்குடி, சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 15, 20, 30 மீட்டர் தூரம் என நடந்த போட்டியில் வடக்கன்குளம் பாலகிருஷ்ணா பள்ளி மாணவ மாணவியர் முதலிடம் பிடித்தனர். வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஸ்பெயினில் நடைபெறும் சப் ஜூனியர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க கோவையை சேர்ந்த இரு அணிகள் தகுதி பெற்றுள்ளன. ஸ்பெயின் நாட்டில் 9 நாடுகள் பங்கேற்கும் சப் ஜூனியர் கோப்பை கால்பந்து போட்டிகள் ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பெயின், போர்ச்சுகல், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த கால்பந்து அணிகள் பங்கேற்கின்றன. இந்நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவில் இருந்து தமிழகத்தை சேர்ந்த 2 கோவை அணிகள் தகுதி பெற்றுள்ளன. இதனையொட்டி கோவையில் உள்ள சரவணம்பட்டியில் உள்ள மைதானத்தில் இரு அணி வீரர்களும் சிறப்பு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த அணியில் சென்னையை சேர்ந்த 5 சிறுவர்களும் தகுதி பெற்றுள்ளனர்.